தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் உறவினர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் சுற்றறிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை சரி செய்ய மின்வாரியம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட பணியாளர் பற்றாக்குறை இருப்பதாக ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே அதனை சமாளிப்பதற்காகவும் அதே போன்று தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் இந்த கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை மேற்கொண்டதோடு ஒப்பந்த அடிப்படையில் உறவினர்களை பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் உறவினர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் சுற்றறிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை சரி செய்ய மின்வாரியம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட பணியாளர் பற்றாக்குறை இருப்பதாக ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே அதனை சமாளிப்பதற்காகவும் அதே போன்று தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் இந்த கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை மேற்கொண்டதோடு ஒப்பந்த அடிப்படையில் உறவினர்களை பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் உறவினர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் சுற்றறிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை சரி செய்ய மின்வாரியம் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட பணியாளர் பற்றாக்குறை இருப்பதாக ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே அதனை சமாளிப்பதற்காகவும் அதே போன்று தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் இந்த கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை மேற்கொண்டதோடு ஒப்பந்த அடிப்படையில் உறவினர்களை பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.